பிலீவ் அண்ட் ரிலீவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்லாம் தெரில. ஜஸ்ட் 2 நாள் லீவு, போர் அடிச்சது, கையில் 300 இருந்துச்சு, வண்டி இருந்துச்சு, 300 பெட்ரோலை போட்டு எங்கே போகிறேன், டெஸ்டினி, கூகுள் மேப் எதுவும் பார்க்கல, ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ. அந்த மாதிரி நான் போன இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம். இந்த இடத்தோட பேர் தெரில, ஸோ சாரி. நான் கொச்சியிலேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆக்சுவலி இந்த ரோடு வந்து தரமான ரோடு, செம்ம ஒர்த்து. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, உங்களுக்கு போர் அடிச்சுது, ட்ராவல் உங்களுக்கு பிடிக்கும்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. இந்த இடத்துக்கு கிளம்ப சொல்ல, ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பிடுங்க. இது வேறு லெவலில் வைப் கொடுக்கும். இந்த மாதிரி தேவையே இல்லாமல் ரைட் போகிறப்ப தான் நம்ம மைண்டில் நிறையா விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது முட்டையை பாயில் பண்ணால் என்ன ஆகும், முட்டை வெந்துடும். இந்த மாதிரி சொல்கிறவங்க கூடலாம் பழக்கம் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நீங்கள் தனியாகவே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே போயிட்டு இருக்க போய் தான் ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த மாதிரி வாட்டர்லாம் பார்த்தேன். அந்த இடத்துல குளிச்சதெல்லாம் வந்து வீடியோவில் போட முடியாது, ஏன்னா என் ஃபோனு வாட்டர் ப்ரூஃபோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸோ கிடையாது. அப்போ வாட்டர் ரெசிஸ்டன்ஸு வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் நீ குளிச்சதை போட்டிருப்பேன், அப்படி தானே? அப்படிலாம் கேட்காதீங்க, அது சும்மா. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு மலை பார்த்தீங்கல்ல, அந்த மலைக்கு கீழே தான் மேகம்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் ஏதாவது இடத்துக்கு போகலாமான்னு பார்த்தப்ப தான் கப்ரிக்காடுன்னு சொல்லிட்டு ஒன்று பக்கத்துலேயே இருந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து அங்கே தான் போகிறோம். இதாங்க கப்ரிக்காடு ஃபாரஸ்ட்டு. 30 ரூபா டிக்கெட்டு, ஜிபேலாம் கிடையாது, ஒன்லி கேஷ் தான். எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி இதுக்குள்ளே பெருசாலாம் ஒன்றும் பார்க்குறதுக்குலாம் இல்லை, ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு அனுபவம் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி இங்கே ஒரு ஸ்பெஷல் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எதுவும் கிடையாது. சும்மா நான் யதார்த்தமாக வந்திருக்கேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்ததால். இவிட எலிஃபண்ட் கேம்ப். இங்கே நோ என்ட்ரி, அதாவது இந்த ரோட்டில் நோ என்ட்ரி. நம்ம வந்தது இந்த ரோடு. இப்போது நம்ம நோ என்ட்ரியில் தான் என்ட்ரியை கொடுக்க போகிறோம். அதான நம்ம இயல்பு. நம்ம பசங்க என்னைக்கு சொல்கிறத கேட்டிருக்கோம். போவோம் நோ என்ட்ரியில் போயிட்டு ஏதாவது ஒரு காட்டு விலங்கு வருவோம், அதுகிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு, ஏய் புலி வா இவ்வளோ தான் இப்படி நவாடி சாப்பிட்றியா அப்படின்னு புலிக்கு 2 நவாடியை கொடுத்து நம்ம 2 நவாடியை சாப்பிட்டு அது கூட ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் அது மேலேயே உட்காந்து சவாரி பண்ணி வருவோம். இப்போ மட்டும் அந்த ராட்சசன் படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் டம் டடம் டடம் டடன் டடம் 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 டடன் டடான்னு மியூசிக் போட்டு அப்படியே பொறுமையாக என்ட்ரி கொடுத்தோம். ரொம்ப அலண்டிருக்குங்க ரோடு, ஒருத்தம் கூட இல்லைங்க, செம்மையா இருக்குல்ல. இப்போ இதுக்குள்ள வந்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து என்னை வந்து கேள்வி கேட்பாங்க தான். பச்சை சுச்சா போ வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த சவுண்டு அடி வயிற்றுல புளியை கரைச்சிருச்சுங்க. பானை பார்த்தாச்சு, யானையை பார்த்தாச்சு, புலி, சிங்கம், கரடி ஏதாவது பார்ப்போமான்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது தனியாக வைப் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு ஜோடி இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியே ஜம்மையா உள்ளே போயிட்டு அப்படியே இல்லை இயற்கையை ரசிக்கலாம்ல. கடவுள் படைப்பு எதுக்கு, ரசிக்கிறதுக்கு தாட. லப்பு டப்புன்னு துடிக்கிற இதயம் டப்பு டப்புன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் இருந்தாலும் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அதானே நம்ம பையன் பற்றி. ஏதாவது புலி சிங்கம் வந்தா உசுரா போனா மசுரா ஒன்னாச்சுன்னு உசுரை கையில பிடிச்சிட்டு ஓடி வர வேண்டியதான். கொஞ்சம் கப்பல்ஸா வந்து நல்லா இருந்திருக்கும் போல. ஆனா நம்மளுக்கு தான் கப்பலும் இல்லை கப்பலும் இல்லையே. இதெல்லாம் என்ன பண்றது, 23 வயசு பையன் சொந்த கையை நம்பி, ஐ மீன் சொந்த உழைப்ப நம்பி இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. அப்புறம் ஓகே தம்பி டோன்ட் வரி, இது வழியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார்ட்டே ஃப்ரெண்ட் ஆகி அவர்கிட்ட ஒரு தம்மா வாங்கி, சார் கட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டு, இதெல்லாம் நடக்காது, நடந்தா இருக்கும் தானே. பார்த்தீங்களா யானையை குளிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய பதில புலி பகீராவாயிடும் ஷேர்கான் யாருன்னு தெரியலங்க. அதான் நம்ம நோ என்ட்ரிக்குள்ள போனோம். இப்போ எக்ஸிட்டு மழை வேற வருதுங்க, வெறியா. ஆக்சுவலி எனக்கு புரியல, எக்ஸிட்டே இல்லை, இது நோ என்ட்ரி. ஆனால் ஏன் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்கன்னு தான் தெரியல. ஒருவேளை புலி சிங்கம்லாம் அப்படியே ஜாலியாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வருமோ, லைட்டாக பயமா இருக்குதா. ஆனால் நல்ல ஃபீலு சொல்லிக்கலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன்டா சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள நோ எக்ஸிட்டுக்குள்ள நோ என்ட்ரிக்குள்ள சரியான மழை இல்லை. இந்த பாருங்க மழை சவுண்டே உங்களுக்கு கேட்குதா பாருங்க, மழை தண்ணி. இதில் அவங்க அப்பா போனண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்டா சொல்லுவேன். இந்த பூச்சி சவுண்டே எனக்கு பயமா இருக்குங்க. இதுல புலி சவுண்டே தான் கேட்டேன்னா அவ்வளோ சோழி முடிஞ்சுடே பாரதி. உசுறு பழச்சா போதும், போனா மசுரா ஒன்னாச்சு, எதா இருந்தாலும் கழட்டி போட்டு ஓடுறாங்கிற அளவுக்கு இருக்கும். பார்த்துக்கலாம், என்ன போச்சு. ஐ ஆம் வெரி கரேஜ் பர்சன் அன்டில் ஐ ஹியர் த டைகர் சவுண்டு. நெக்ஸ்ட் அந்த ரூட்ல போவோம். ஆமாம், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதில் பேசியிருந்தது யார் மனசையாவது தனிப்பட்ட முறையில் காயப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் அடுத்த வாரம் நான் வேறு ஒரு பிளேஸ் உங்களை கூப்பிட்டு போகிறேன். பாய், ஸ்டே டியூன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. டாட்டா.